ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி சேரன் பார்த்திங்க அப்படின்னா, கல்யாணம் வந்து நின்றுச்சு அப்படிங்கிற சோகத்தில் வந்து திரும்ப வீட்டை விட்டு போயிட்டாலும் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3 தம்பிகள் வந்து நைட்டு வந்து நம்ம தூங்காமல் அண்ணனை பார்த்துக்கலாம். 2 மணி நேரம் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துக்கலாம் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சோழன் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, சேரன் வந்து அப்படிலாம் இல்லவே இல்ல. சேரன் இப்போ தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. சேரனோட ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தங்கச்சிய நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டனால, சந்தாக்கும் சந்தோஷம், சேரனுக்கும் சந்தோஷம். சந்தாவ கல்யாணம் பண்றதுல சேரனுக்கு முழு சந்தோஷம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, சேரன் வீட்டுக்கு வந்து சந்தோஷமா நடந்துக்கிறாரு. ஆனா இத பார்த்தா வீட்ல என்ன அண்ணன் ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா நடந்துக்குதே, ஒரு வேளை நம்மகிட்ட நடிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு தம்பிங்களுக்கெல்லாம் தோண ஆரம்பிச்சுருச்சு. இதனால அண்ணன் வீட்ட விட்டு வெளிய போயிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேர்ஃபுல்லா பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி நிலா வந்து சோழன வந்து அவங்க ரூம்குள்ள யாரும் இல்லாத நேரம் பாத்து கூப்பிடுறாங்க. ஐயோ! இந்த சான்ஸ் தானே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி கூப்பிடுறான்னு தெரியலையே, எதுக்கு கூப்பிடுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பெர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு ரொம்ப ஆசையா உள்ள போறாங்க. ஆனா கடைசியில நிலா வந்து அண்ணன பத்தி பேசதாங்க கூப்பிட்டேன் உங்கள. நீங்க என்ன டிஃப்ரெண்ட்டா நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னோனே, என்னது அண்ணன பத்தியா அப்படின்னு சொல்லி சோழனுக்கு ரொம்பவே வந்து பல்ப் ஆயிரும். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.